எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் என் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள், ராசி பலனை பார்ப்போம். ஜூலை மாதம் 12/7/2026 ஞாயிற்றுக்கிழமை, உத்தராயணம், பராபவ ஆண்டு ஆனி மாதம் 28ஆம் நாள், சிவராத்திரி, பிரதோஷம், சுபமுகூர்த்தம், தேய்பிரை. நாளை அமாவாசை. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை நல்ல நேரம் 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:32 முதல் 2:32 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய திதி திரியோதசி திதி. இன்றைய யோகம் விருத்தி நாம யோகம். இன்றைய கரணம் 10:31 வரை கரசை, பின்பு வணிசை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீடம், சந்திராஷ்ட நட்சத்திரம் சுவாதி. முழுமையாக துலாம் ராசிக்கு சந்திராஷ்டிரம் உண்டு. இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: ரிஷபத்தில் செவ்வாய் சந்திரன், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? நம்ம வழக்கமாக சிவராத்திரி, பிரதோஷம் இதெல்லாம் அற்புதமான நாட்கள். ஞாயிற்றுக்கிழமை இந்த சிவராத்திரி, அந்த மகா சிவராத்திரி மட்டுமே இல்லை, தொடர்ந்து எல்லா சிவராத்திரிக்கும் வழிபடுறவர்களுக்கு நிறந்த ஒரு புண்ணியம், அதாவது சொல்கிறேன்ல, புண்ணியத்தை விடவும் தாண்டி அடுத்தக்கிட்ட மோட்சம் ஒரு மோட்சம் கொடுக்கின்ற அமைப்பு உண்டு. பிறவி இல்லா பெருவாழ்வு உண்டு. சிவராத்திரி தோறும் சிவனை நினைத்து வழிபடுவது. பிரதோஷம் வழக்கமாக நம்ம பிரதோஷத்தில் என்ன செய்வோமோ அத்தனை செய்யலாம். எக்ஸ்ட்ராவும் ஒரு வேலை செய்யலாம். லட்சுமி நரசிம்மர் வழிபாடும் பிரதோஷ காலங்களில் செய்வது சிறப்பை தரும். இந்த நாளில் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய இப்படி அற்புதமான ஒரு நாளை நம்ம பயன்படுத்தும் போது எல்லோரும் வாழ்விலும் ஏற்றங்கள் உண்டு, மாற்றங்களும் உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான ராசி பலன்களில் போகலாம். மேஷராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். மகிழ்ச்சிகள் கிடைக்கின்ற அமைப்பு இருக்கு. ராசி அதிபதியின் தன்மையும் சரி, அல்லது கிரகத்தின் பார்வைகளும் சரி, எந்தவித மாற்றங்கள் இல்லை. பரிசுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, பாராட்டப்படுவீர்கள். ரொம்ப ஒரு பிளான் பண்ணி செய்யக்கூடிய அமைப்பு உண்டு. அதேமாதிரி ஒரு அனுகூலங்கள் உண்டு. அதாவது வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள்லாம் அனுகூலம் அடையக்கூடிய அமைப்பு. அல்ல வெளிநாட்டிலேருந்து வர ஒரு பணம் வர வேண்டியது இருக்கு. இங்கே வாங்கிட்டு போனார் பணம், அங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தான் தந்தாருன்ற அமைப்புலாம் இந்த நாள் இருக்குது. அதுக்கான ஒரு தேடல்கள் இன்றைய நாளில் நிறைவு பெறும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் சிறப்பான நாள். மகிழ்ச்சி உண்டு. சந்திரனின் பயணம்ங்கிறத விடவும் மனசு லேசாக அப்படியே குழப்பம் அடைந்தாலுமே குழப்பம் அடைந்து கவலைக்குள்ளே போயிடாது. ஆனால் குழப்பம் அடையும். அதை எதையும் பண்ண முடியாது. நீங்கள் அந்த தன்மையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் சகோதர வழியிலையும் சரி, அல்லது பயணங்களாலையும் சரி கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். அதுவும் இளைய சகோதர வழியில் கவனமாக இருக்கணும்னு தான் விஷயம். ஏன்னா தேவையில்லாத ஒரு வார்த்தைகள், வீண் விவாதங்கள் வந்து போகும். கவனம் கவனம் கவனம். மிதுனராசி என்பவர்களை பார்த்தீங்கன்னா இதனால சூரியன் புதனோட சேர்க்கைங்கிறத விட ரொம்ப சிறப்பான பலன் உண்டு. செலவுகள் மேலோங்கின்ற அமைப்பு. எது செஞ்சாலும் இன்னொன்று செய்யணும். அடிஷனல் ஒரு வேலை செஞ்சாலும் அடிஷனலாக இன்னொரு வேலை செய்யணுங்கிற அமைப்பு தான் போய் நிற்குது. அப்படிப்பட்ட ஒரு வேலை செய்யக்கூடிய நாள், அதாவது செலவுகள் மிகுதியாகின்ற நாளாக இருக்கும். அதாவது இப்படி சொல்லணும், வரவுகள் எத்தனை வந்தாலும் சரி, செலவு செஞ்சாதான் அந்த பணத்துக்கான மதிப்பே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தேவைகள் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி என்பவர்களை பொறுத்தவரை நாள் சிறப்பான நாள். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா வகையிலும் உடல் தன்மையிலும் சரி, நோய் தன்மையும் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையுமே ஒரு பயணம் பண்ணால் கூட அந்த பயணத்துலையும் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் எங்கேயுமே மாட்டிக்க கூடாது. அந்த அளவுக்கு அற்புதமான நாளாக இருக்கிறது. அதனால கவனமாக இருந்தீங்கன்னா இன்னும் மேலும் சிறப்பாக இருக்கும். இல்லை
அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால் கடகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் வந்து ஒரு கவனமும் எச்சரிக்கையுடன் இருந்தால் எல்லா வித நன்மையும் பலனும் கிடைக்கும் என்பதில் ஐயமே இல்லை. வாழ்த்துக்கள். சிம்மராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள். நன்மைகள் ஏகப்பட்டது நடக்கும். எங்கேயோ இருந்து ஒரு பக்கம் பணம் வந்துகிட்டே இருக்கணும். ஒரு பிளான் பண்ணேன், அந்த பிளான்ல நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் அந்த நாள் போயிட்டு இருக்கு. அப்படி அற்புதமான ஒரு நாள் இந்த நாள், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பவர்களை பொறுத்தவரை ரொம்ப எல்லாம் சொல்றீங்க பெருமையா, நமக்கு தான் ஒன்றும் தெரியலையேன்ற மாதிரி இருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியுதோ இல்லையே, எப்பவுமே நல்லா புரிஞ்சுங்க. எருது நோய் எப்போதுமே காக்கைக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுங்க. உங்க வலி உங்களுக்கு மட்டுமே உணர்ந்தது. நீங்கள் உணர்ந்த வலியின் வேகத்தின் பயனாகத்தான் நீங்க வெற்றி பெற முடியும். நீங்க உங்களை ஏமாத்தலாம், நீங்க அங்கேயே இருப்பீங்க. ஏமாந்ததால தான் நீங்க இன்னொரு இடத்துக்கு போறீங்க. ஒரு பிள்ளையால ஏமாற்றம் உண்டு, ஒரு தொழிலால ஏமாற்றம் உண்டு. அடுத்த தொழில் செய்றீங்க, கத்துக்கிறீங்க. ஏமாறவே நீங்க அப்படியே தான் இன்னும் அதை தொடச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கணும். கன்னியை பொறுத்தவரையிலும் இப்போ யோகமான நாட்கள் உண்டு. யோகமான திசைகள் நடந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே, அல்லது சனி திசையே நடக்குதுனாலும் உலகத்தை சுத்தி காமிச்சிடும் உங்களை. நீங்க யாருன்றது உங்களுக்கு சுத்தி காட்டுகிற அமைப்பு தான் இந்த நாளில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களை துலாமை பொறுத்தப்பட்டு இதெல்லாம் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, கொண்டாட்டங்கள் உண்டு, பக்தி மேலும் கூடிய அமைப்பு. நான் ரொம்ப வெற்றி பெற்றே தீரணும், நான் ஜெயிச்சே தீரணும், நான் நல்லபடியா இருக்கணும்னா எனக்கு எல்லாமும் கிடைக்க பெற வேண்டும்ங்கிறத உறுதியா இருப்பீங்க. கிடைக்குமானா கிடைக்கும். புரியுதுங்க. இதனால எந்த விஷயத்தையும் நீங்க தவறவே தேவையில்லை, எளிதில் கிடைக்கும். கஷ்டப்படாமையே உங்களுக்கு எல்லா வாய்ப்பும் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதுவும் இல்லாம சந்திராசம் ஓடுது. ஏன் கிடைக்கணும்னா நீங்க சைலண்டா இருக்கணும், அதுவா தானா வந்து கிடைக்கணும். முயற்சி பண்றதை விடவும் புதிய முயற்சிகள் இறங்க வேண்டாம். புதிய முயற்சிகளை இறங்க வேண்டாம். அன்றாட பணிகள் செய்து வாருங்க. இன்னைக்கு உங்க கடமையை செய்யுங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். விருச்சிக ராசி என்பது விருச்சிகத்தை பற்றி மட்டும் தெளிவு மேம்படும். ரொம்பவும் ஒரு கண்ணை கட்டி விட்ட மாதிரி வாழ்ந்து வந்த உங்களுக்கு கண்களை திறந்து விட்டு இதுதான் உங்கள் பாதை, பயணம் செய்யுங்கள் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணி உங்களோட வாழ்க்கையை நீங்க சிறப்பாக்கிக்கல. இதெல்லாம் குறைச்சி தெளிவான பாதை கிடைச்சும் அந்த பாதையில பயணம் பண்ணும்போது போகிற ஊருக்கும் வழி கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணமும் நிறைவேறும். எல்லா வயசினருக்கும் அது ஒண்ணுதான். தேவையில்லாத விஷயம் தலையிடக்கூடாது. உங்களோட வேலையை மட்டும் நீங்க பாருங்க, வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களை தனுசுவை பொறுத்தவரை ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்புகள், வரம் தேடி வருகின்ற அமைப்புல சூரியனும் புதன் சேர்க்கைங்கிறத விடவும் குருவின் பார்வை ராசி அதிபதி அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. உங்கள் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எல்லா பலமும் கிடைக்கும். மனைவழியில் இருந்த பிரச்சனையே தீரும்னு சொல்றோம். மனைவழியில் இருந்த பிரச்சனையே தீரும். சொந்த பந்தங்கள் இருந்து நன்மை, ஒரு நன்மையான ஒரு பேரமைப்பு, வெற்றி அமைப்புல உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களை மகரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு, வரவுகள் மேலோங்கும். எப்போதுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. நீங்க இறங்கி போய் செய்கிற வேலை ஜெயிக்கும். உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வாழ்த்துக்கள். கும்பராசி என்பவர்களை கும்பத்தை பொறுத்த இந்த நாள் வந்து பொறுமை ரொம்ப அவசியம். ஏன்னா ராகு குரு இதெல்லாம் வந்து சனிலாம் வந்து வேகமா, சனி பொறுமையா போறது, இந்த ராகுலாம் வேகமா போற கண்ணுக்கு மின்னல் மாதிரி. வண்டியை எடுத்தோம்னா பறந்துரும். இப்படி பொறுமையே இருக்காது. ஆனா இந்த நாள்ல வந்து இதுவும் குறிப்பா இந்த நாள்ல வந்து நீங்க பொறுமையா இருக்கணும், சிவ வழிபாடு மேற்கொள்ளணும். இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பான ஒரு பலனை தருகின்ற அமைப்பாக இந்த நாள் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். மீனராசி என்பது மீனத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தேடி தேடி கிடைக்காத விஷயங்கள் கிடைக்க பெறும். நிம்மதி பெருமிச்சு கொடுக்குற அமைப்பு. எல்லாமும் இருந்தது, எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அமைப்புலாம் ஓடிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் மாறிடும். நீங்க அற்புத பலன்களுக்குள்ள வந்து நிற்பீங்க. உங்கள் வாழ்க்கை ஏற்றம் பெறும். 5ல் குரு ராசி அதிபதி 5ஆம் இடத்து பாக்கியஸ்தானத்துக்கு போறாரு, பூர்வீக ஸ்தானத்துக்கு போறாரு, பூர்வபுணி ஸ்தானத்துக்கு போய் அங்கிருந்து ராசியை பார்க்கிறாரு. ரொம்ப பலன் தானே. நிம்மதி பெருமிச்சோடு இருக்கு. சொந்த பந்தங்களும் சேர்ந்து மகிழ்ச்சி கேளிக்கை கொண்டாட்டங்கள்ல சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.